Hey guys, welcome back. 1000 rupees budget குள்ள நீங்க TWS Earbuds பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நாய்ஸ்ல இருந்து இன்னைக்கு இந்தியால பட்ஸ் ஈனோ அப்படின்ற TWS Earbuds வந்து 999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்கு, இதோட அன்பாக்சிங் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ATT டீல்ஸ், ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, அஜியோ மாதிரி பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். மறக்காம நம்ம டீல்ஸ் சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு வந்து அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நாய்ஸ் பட்ஸ் யூனோ. நம்மகிட்ட வந்து ஐவரி அண்ட் நேவின்னு 2 கலர் இருக்குது. ஸோ ஐவரி வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நேவி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். MRP வந்து 3499 போட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து சைடில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப் டு 40 hour ப்ளே டைம் இருக்குது. ஸோ காலிங்க்கு வந்து ENC சப்போர்ட்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாட் மைக் சப்போர்ட் இருக்குது. டுவல் டிவைஸ் பேரிங், அது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம் தான் இவங்க லான்ச் பண்ணுற பட்ஜெட்டுக்கு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஒரு குட்டி பெட்டி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு புக் மை ஷோ வவுச்சர், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அடுத்து உள்ள கேஸ் இருக்குது. ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இயர் டிப்ஸ் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இருக்குது. கேஸோட பாட்டமில் டைப் சி சார்ஜிங் போட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்லேயுமே வந்து LED இண்டிகேஷன் இருக்குது. ஹிஞ்ச் குவாலிட்டி ஓரளவுக்கு பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. மேக்னெட்ஸ்மே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்து கீழே விழலை. பட் ஹார்டாக வந்து நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட்ஸ் அண்ட் கேஸ் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ் வந்து ரவுண்டட் ரெக்டாங்குலர் டிசைனில் இருக்கிறதுனால நல்லா காம்பேக்டாக வந்து ஃபீல் ஆகுது. நம்ம பாக்கெட்லேயுமே வந்து ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். கேஸோட ஓவரால் வெயிட் வந்து 45 grams இருக்குது. ஈச் பட்டோட வெயிட் வந்து அரௌண்ட் 4 grams இருக்குது. கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. கேஸோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு லெதர் டிசைன் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டெக்ஸ்டர் ஃபீல் வந்து கிடைக்குது. அங்கே ஒரு ஹாரிசான்டல் க்ரூவில் வந்து நாய்ஸோட பிராண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேஸ் பார்க்குறதுக்கு வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இந்த லெதர் டிசைன் பார்க்குறதுக்கு மாடர்னாக மட்டும் இல்லாமல் ஒரு எலகண்டான வைப்புமே வந்து கொடுக்குது. கொஞ்சம் யூனிக்காக தனியாக வந்து தெரியுது. பட் ஸ்டெம் டைப் பின்னிய டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெம்மோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். பட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த டச் ஏரியா மட்டும் இந்த வாட்டி லெதர் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவல் லெதர் கிடையாது, பட் ஒரு நல்ல டெக்ஸ்டர் ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு வாட்டி வந்து டச் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்குது. பட் நல்ல குட்டியாக லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணாலுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. ஃபிட்டில் நமக்கு காம்ப்ரமைஸே இல்லை. காதில் ப்ராப்பராக போய் லாக் ஆகிட்டு உள்ள ஒரு நல்ல ப்ராப்பரான சீலிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுது. லாங் வியருக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஃபிட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஃபிட்டு கம்ஃபர்ட்டில் வந்து நமக்கு சுத்தமாக காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து டெடிகேட்டடாக ANC சப்போர்ட் கிடையாது. பட் டிசைனே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. காதில் வியர் பண்ணியிருக்கப்பயே வந்து ஓரளவுக்கு ஆம்பியன் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஆடியோன்னு பார்த்தோன்னா 10mm டைட்டானியம் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC AAC கோடுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. டிஃபால்ட்டாகவே வந்து நல்ல லவுடான இயர்ஃபோன்ஸ் தான் இது. நீங்கள் மேக்ஸிமம் இண்டோரில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 80% வால்யூமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து அந்த 50 to 60% வால்யூமில் யூஸ் பண்ணுறக்கே வந்து எனக்கு கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ஹையர் வால்யூமில் வந்து பெருசாக வந்து டிஸ்டார்ஷன் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஆடியோன்னு பார்த்தோன்னா பேஸ் வந்து நல்ல பூஸ்டராக இருக்குது. வோக்கல்ஸ் நல்லா கிளியராகவே வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷனுமே வந்து ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஒரு நல்ல ஆடியோ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். முக்கியமாக பேஸ் பூஸ்டராக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸையுமே வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. நாய்ஸோட ஹைப்பர்சிங் டெக்னாலஜி வந்து இந்த இயர்பட்ஸ்க்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. ஒரு சிங்கிள் ரூம் இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நமக்கு ஈஸியாக அந்த 10 meter டிஸ்டன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவுமே இல்லை. காலிங்க்கு வந்து குவாட் மைக் ENC சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இண்டோர் கால்ஸ்க்கு ஓரளவுக்கு ஓகே தான். பட் இது ஒரு பியூர் காலிங் இயர்பட்ஸ் கிடையாது. பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஓரளவுக்கு காலிங் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடியோமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவுட்டோர் நான் பெருசாக வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இண்டோரில் ஏதாச்சும் கேஷுவலாக நீங்கள் 1-2 கால் பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆடியோவுமே வந்து ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்மளால் நல்லாவே வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. சாம்பிள் ஆடியோவுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் பட்ஸ் ஈனோட இன்டர்னல் மைக்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவுட்டோரில் தான் இருக்கேன். காற்று வேறு பலமாக அடிச்சிட்ருக்கேன். கரெக்டாக வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாய்ஸின்னு சொல்ல முடியாது, ஒரு விண்டி என்வாயன்மெண்ட்டில் என்னோடய ஆடியோ வந்து எந்தளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். பேக்ரவுண்டில் அந்த விண்டி நாய்ஸ் வந்து எதாவது சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுதா இல்லையான்றது வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடிஷ்னலாக இந்த வாட்டி வந்து டுவல் பேரிங் சப்போர்ட் இருக்குது. சர்ப்ரைஸாக வந்து அது ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 ஃபோன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபோனில் வந்து ஆல்ரெடி நம்ம பாட்டு கேட்டுட்ருக்கோம். செகண்டரி ஃபோனில் வந்து நம்ம கால் வருது அப்படின்னா பாட்டு வந்து இமீடியட்டாக பாஸ் ஆகிட்டு கால் அட்டன் பண்ணி நம்ம பேசி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாங் வந்து ரெஸ்யூம் ஆகுது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு இன்ட்ரப்ஷனுமே வந்து கிடையாது. ப்ரைமரி டிவைஸில் நம்ம பாட்டு கேட்டுட்டு செகண்டரி டிவைஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக போனாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். திருப்பி வந்து அந்த செகண்டரி டிவைஸ்க்கு கிட்ட வரும்போது வந்து
நமக்கு அது நீட்டாக வந்து கனெக்ட் ஆகிடுது. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்டிவிட்டியில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ பேரிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த லிட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்து ஏற்கனவே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸில் ப்ளூடூத் ஆனாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து நமக்கு பேர் ஆகிடுது. டுவல் பேரிங் வந்து கண்டிப்பாக ஒரு ஆட் ஆனாக தான் இருக்குது. கேமிங்க்கு வந்து அப் டு 50 மில்லிசெகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேமிங் மோடுக்கு போகும். அங்கேருந்து அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மியூசிக் மோடுக்கு வந்துடும். ஸோ கேமிங் மோட் எனபிள் பண்ணிவிட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது ஓரளவு டீசெண்டான கேம் ப்ளே பண்ண முடியுது. உங்களுக்கு கேமிங் தான் வந்து ஒரு ஹை ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ நீங்கள் ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். கேம் ப்ளே பண்ணுறப்போ அந்த ஃபுல் ஸ்டெப்பாக இருக்கட்டும், சவுண்ட் செப்பரேஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேஷுவல் கேமருக்கு வந்து பெருசாக வந்து இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இயர்பட்ஸ்க்கு பேட்டரியுமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. கேஸ்க்கு வந்து 400 mAh பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10 minutes நம்ம சார்ஜ் பண்ணாலே வந்து 150 minutes வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நாய்ஸோட இன்ஸ்டா சார்ஜ் சப்போர்ட் வந்து இந்த இயர்பட்ஸ்க்கும் இருக்குது. கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 1.5 hours ஆகலாம். பட் நான் இன்னும் வந்து கேஸ் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி அகைன் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணல. ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணது தான் இன்னமும் வந்து எனக்கு கேஸ் வந்து பேட்டரி தீரல. இயர்பட்ஸ்லேருந்துமே வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கிது. 80% 85% வால்யூமில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து 4 to 5 hours கிடைக்கிது. அதே வந்து 50 to 60% வால்யூமில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக வந்து 7+ hours வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்கிது. ஸோ பேட்டரி பேக்கப்புமே வந்து சப்ஜெக்டிவான விஷயம் தான். யூசர் டு யூசர் வந்து அது வேரி ஆகும். கால்ஸ் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப் கம்மியாகிறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஜென்ரலாக மல்டிமீடியா யூசேஜ்க்கு வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து இருக்குது. அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு எடுத்துகிட்டுனா ரெகுலராக நாய்ஸ் இயர்பட்ஸில் பார்க்கக்கூடிய அதே கண்ட்ரோல்ஸ் தான். லெஃப்ட் இயர்பட் சிங்கிள் டைம் டேப் பண்ணுறப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ரைட் இயர்பட் சிங்கிள் டைம் டேப் பண்ணுறப்போ வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். டபுள் டைம் டேப் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளே பாஸ் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேமிங் மோட் எனபிள் ஆகும். ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது ரைட் இயர்பட் வந்து நெக்ஸ்ட் சாங்க்கும், லெஃப்ட் இயர்பட் வந்து ப்ரீவியஸ் சாங்க்கு போகும். 4 டைம் டேப் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அதே மாதிரி கால் வரும்போது டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து நம்ம கால் ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் கால் வரும்போது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கால் வந்து ரிஜெக்ட் ஆகும். எல்லாமே வந்து டச் கண்ட்ரோல் தான். டச் கண்ட்ரோல் அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து லைட்டாக ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டச் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஃபீல் வந்து இருக்குது. ஓவரால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் கண்ட்ரோல்ஸ்லையுமே வந்து இஷ்யூஸ் இல்லை, ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த இயர்பட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். இன்னிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் லைவ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸை வந்து 999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்ல ஒர்த்தாக தான் வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் ரெகுலர் ப்ரைஸை வந்து 1399 வந்து செல் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபீல் ஆகலாம். பட் ரெகுலராகவே வந்து நமக்கு மாதம் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது சேல் வரும். சேல் வந்தது அப்படின்னாலே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரைஸ் ட்ராப் ஆகிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஒருவேளை 1000 rupees பட்ஜெட்குள்ளே நீங்கள் இயர்பட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் வேர்டிக்ட்னு பார்த்தோன்னா உங்கள் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 1000 rupees தான். அதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல காம்பேக்டான லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் யூசேஜ் வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டாக இருக்கும். ஃபிட்டு கம்ஃபர்ட்டில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குது. கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து எதுவும் இல்லை. டுவல் பேரிங் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆடானாக இருக்குது. பேஸ் பூஸ்டடாக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸையுமே வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டாக இருக்குது. ஓவரால் 1000 rupee ப்ரைஸ் ப்ராக்கெட்டாக நாய்ஸ்லேருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து TWS இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாடலே வந்து வேறு யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ஸோ உங்கள் கமெண்ட் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இருக்க நம்ம ATD ரீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.